வணக்கம். திண்ணைக்கு வந்த எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இன்னைக்கு திண்ணையில நாம 10 நிமிஷத்துல பண்ணக்கூடிய ஒரு பூண்டு முறுக்கு செய்முறை தான் பார்க்க போறோம். பூண்டு வாசனையோட சாப்பிடுறதுக்கு ரொம்பவே பிரமாதமா இருக்கும். இப்ப நேரடியா நாம செய்முறைக்குள்ள போயிரலாம். இப்ப முதல்ல இந்த பூண்டு முறுக்கு பண்றதுக்கு தேவையான பொருட்கள பார்க்கலாம். இப்ப நான் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, கடையில வாங்குன அரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த அரிசி மாவோட நாம 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். அடுத்ததா இந்த முறுக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கங்க. ஃப்ரெஷ்ஷா பொடி பண்ணி சேர்த்தீங்கன்னா நல்லா வாசனையா இருக்கும். அடுத்ததா 1 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு பவுடர் சேர்த்திருக்கேன் நான். இதுக்கு பதிலா ஃப்ரெஷ்ஷான பூண்டு நம்ம மிக்ஸில அரைச்சு சேர்த்துக்கலாம். நாம எடுத்திருக்கிற இந்த மாவு அளவுக்கு ஒரு 7, 8 பல் பூண்டு நல்லா அரைச்சு நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். அடுத்ததா இந்த முறுக்குக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்திருக்கேன் நான். கூடவே இந்த முறுக்கு இன்னும் மொறுமொறுப்பா வர்றதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு மாவோட இந்த நெய்யும் நாம ஏற்கனவே சேர்த்திருக்கிற பொருட்களும் நல்லா கலக்கிற மாதிரி கலந்து விட்டுக்க போறோம். முதல்ல ட்ரையா நல்லா கலந்து விட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீரை ஊத்தி நம்ம பிசைஞ்சுக்க போறோம். இந்த மாவு பிசைறதுக்கு எனக்கு 200 ml அளவுக்கு தண்ணீர் தேவைப்பட்டுச்சு. அரிசி மாவோட தரத்தை பொறுத்து தண்ணி கூடவோ குறைவோ தேவைப்படும் நமக்கு. அதனால தேவையான அளவுக்கு தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பிசைஞ்சுக்கோங்க. சட்டுன்னு நிறைய ஊத்திட்டோம்னா சில நேரம் அதிகமாயிரும். நம்ம முறுக்கு அச்சுல போட்டு புழியிற அளவுக்கு மிருதுவான அளவுக்கு மாவை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா சாஃப்டான மாவு, விரிசல் இல்லாம இருக்கு. இப்போ முறுக்கு பிழியறதுக்கு ஏற்ற அச்சு போட்டுக்கோங்க. ஒரு பெரிய உருண்டை மாவை எடுத்து இந்த மாதிரி நம்ம முறுக்கு அச்சுல போட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ நேரடியாகவே இதை பிழிஞ்சுக்க போகிறோம். இப்போ முறுக்கு பொரிக்கிறதுக்கான எண்ணெய் இப்போ நமக்கு நல்லா சூடாய் தயாராக இருக்குது. இப்போ நம்ம ஏற்கனவே அச்சில் எடுத்து வச்ச மாவை இந்த மாதிரி பரவலாக பிழிஞ்சுக்கலாம். மேலே மேலே பிழியாதீங்க. அந்த மாதிரி பிழிஞ்சிங்கன்னா முறுக்கு மொறுமொறுப்பாக வராது, வேகிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். அதனால் பரவலாக இந்த மாதிரி பிழிஞ்சு ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு அதுக்கப்புறம் மெதுவாக அடுத்த பக்கம் திருப்பி போட்டு நாம் நல்லா பொன்னிறமாக வெந்த பிறகு இப்போ எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நுரை நல்லா அடங்கிருச்சு. இப்போ நம்ம இந்த முறுக்கு எடுத்துடலாம். ரொம்ப சுலபமாக பண்ணக்கூடிய பூண்டு முறுக்கு பூண்டு வாசனையோட சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த முறுக்கு எண்ணெயும் குடிக்காது, ரொம்ப சுலபமாக நம்ம பண்ணிடலாம். இந்த முறுக்கு செய்முறையை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு சமையல் குறிப்போடு சந்திப்போம். நன்றி.